பைத்தானில் நிறைய கான்செப்ட்ஸ் கன்சிடர் பண்ணிகிட்ருப்போம். Now we are going to Python in the format of object-oriented programming. So object-oriented programming அப்படின்னாவே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் கிளாஸோட ரியல் டைம் என்டிட்டியாக நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸை கன்சிடர் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், இட் வாஸ் த டெஃபனிஷன் ரேப்பர் அப் ஆஃப் கோட் அண்ட் இட்ஸ் யூனிட்ஸ். டேட்டாவையும் கோடையும் ஒரே பேக்கில் நம்ம கொண்டு வரது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அப்படிங்கிறது. ஸோ பைத்தானில் அது எந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக நம்ம டெவலப் பண்ண முடியும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்க்கும் பைத்தான் இஸ் பெஸ்ட் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதான் நம்ம இந்த கிளாஸில் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் we know the about functions and the difference between the method. ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேம் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது இப்போ என்ன டெர்மினாலஜியாக மாறிடுது அப்படின்னா மெத்தட் அப்படின்னு. பிகாஸ் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணலாமோ தட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மெத்தடை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக மெத்தடை எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸோட நேம் தென் டாட் கம்பல்சரி வேணும். இட் வாஸ் த லிங்க் பிட்வீன் த கிளாஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் இட்ஸ் மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெத்தடோட நேம். அதே மாதிரி அதை வித்தின் த ப்ரோக்ராம் ஆக்சஸ் பண்ணுறப்போ தட் இஸ் இன்ஸ்டன்ஸ் நேம் ஆஃப் யுவர் இன்ஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் அவர் ஆப்ஜெக்ட்ஸ். அது மூலமாக தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஆனால் அதே டைமில் ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்பும் நீடட் கிடையாது. டேரெக்டாக அந்த ஃபங்க்ஷனோட ஒர்க்கிங் என்னவோ அதை அப்படியே நம்ம கால் பண்ணிடலாம். பட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் போனோம்னா வி ஹவ் டு ஆக்சஸ் த சேம் ஃபங்க்ஷன் இந்த டெர்மினாலஜி ஆஃப் த மெத்தட்ஸ். அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அதை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அதனோட கிளாஸ் நேம் with link with dot operator then method name. Suppose you are mentioning in the format of object denote பண்ணிங்க அப்படின்னா it was instance name then dot உடைய ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணணும், அந்த இன்ஸ்டன்ஸோட மெத்தட் நேம் அப்படிங்கிறத ஆக்சஸ் பண்ணணும். Now we are saying how to create a class in Python programming. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இட் ஹாஸ் த கீவேர்ட் அஸ் த கிளாஸுங்கிற கீவேர்ட் இருக்கணும். தென் ஸ்டூடெண்ட் இட் இஸ் த நேம் ஆஃப் த கிளாஸ். Then colon it was indicating about the continuation of the class definition அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு கம்பல்சரி கோலன் யூஸ் பண்ணணும். தென் இதில் நம்ம நியூ கான்செப்டாக கன்சிடர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிட். இந்த இனிட்க்கு முன்னாடி கண்டிப்பாக யூ ஹாவ் டு மென்ஷன் த டபுள் அண்டர்ஸ்கோர். ஓகேவா? அதே மாதிரி அதுக்கு அடுத்தும் இந்த இனிட் இஸ் நத்திங் பட் கன்ஸ்ட்ரக்டர். யூஸ்வலாக மற்ற லாங்குவேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸோட நேம்லேயே நம்ம டிஃபைன் பண்ணணும் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத. பட் இங்கே கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் ஆகுனா through the object initialization itself automatically என்னாகும் அதனுடைய கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் ஆகிடும். அதனால் it was indicated in the format of a define, it was the keyword then double underscore then init அப்படிங்கிறது கன்ஸ்ட்ரக்டரோட நேம். டிஃபால்ட்டாக எல்லா கிளாஸ்க்கும் நம்ம க்ரியேட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த init தான் க்ரியேட் பண்ணுவோம். தென் செல்ஃப் இஸ் எ வேரியபிள். இந்த செல்ஃபோட வேரியபிளுக்கு தான் மெமரி வந்து அலோகேட் பண்ணும். அதில் இருக்கிற டேட்டா மெம்பர்ஸை நீங்கள் செல்ஃபில் கொடுத்துட்டீங்க, செல்ஃப் அப்படிங்கிற வேர்டில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வாஸ் இன்க்ளூடிங் ஆல் த டேட்டா மெம்பர்ஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் கிளாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேம் இருக்குது, ஏஜ் இருக்குது, மார்க்ஸ் இருக்குது. இதை நீங்கள் தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இங்கே பேராமீட்டர்ஸாக பாஸ் பண்ணணுங்கிற நீடட் கிடையாது. செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் மூலமாகவே வி ஹாவ் டு அண்டர்ஸ்டுட் என்னென்னு இருக்க அந்த செல்ஃப் கண்டென்ஸ் த வேல்யூ ஆஃப் த நேம், ஏஜ் அண்ட் மார்க்ஸ். இதை இண்டிகேட் பண்ணிடலாம். தென் கன்ஸ்ட்ரக்டர் இட் வாஸ் யூஸ்டு ஃபார் இனிஷியலைசேஷன் ஃபார் அவர் டேட்டா மெம்பர்ஸ். அதே ஒர்க்கை தான் இங்கேயும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நம்ம செல்ஃப் டாட் நேம் தட் இஸ் ஈக்குவல் டு விஷ்ணு, தென் செல்ஃப் டாட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 20, அவரோட மார்க் ஈக்குவல் டு 900 டிக்ளேர் பண்ணி வச்சோம். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டரோட இன்வோகேஷன்ஸ். அந்த மெத்தடை எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அதனுடைய மெத்தட். ஸோ கிளாஸ் கண்டெய்ன்ஸ் இட்ஸ் இனிஷியலைசேஷன், அதுக்கு அடுத்தது அதனுடைய மெத்தட், வே ஆஃப் ஆக்ஷன், டேட்டா மெம்பர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்களோ தட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த மெத்தட் ஆஃப் த கிளாஸ். ஸோ இங்கே மெத்தட் கிளாஸ் நேம் நம்ம என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக். தென் கம்பல்சரி இட் ஹாஸ் த கீவேர்ட் வித் த டிஃபைன். ஸோ டிஎஃப் இருக்கணும். தென் செல்ஃபுங்கிறத நம்ம பாஸ் பண்ணிட்டாவே இட் வாஸ் அண்டர்ஸ்டுட்டபிள், இட் கண்டெய்ன்ஸ் ஆல் த டேட்டா மெம்பர்ஸ் ஆஃப் த கரஸ்பாண்டிங் கிளாஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செல்ஃபுங்கிற கீவேர்டை மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும். தென் இட் ஹாஸ் த எக்ஸ்டென்ஷன் ஸோ தட் யூ மஸ்ட் பிரிங் த கோலன் ஹியர். தென் பிரிண்ட். பைத்தானில் நம்ம வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எது யூஸ் பண்ணுறோம்? பிரிண்ட்டுங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஹை ஐ ஆம் செல்ஃப் டாட் நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷ்ணுங்கிற நேமை இங்கே பிரிண்ட் பண்ணிடுவோம். தென் பிரிண்ட் மை ஏஜஸ் அப்படின்ட்டு அவங்களோட ஏஜை பிரிண்ட் பண்ணுறோம். தென் பிரிண்ட் மார்க்ஸை பிரிண்ட் பண்ணிட்டோம்.
இதோட டெஃபினிஷன் பார்ட் முடிஞ்சுது. ஒரு கிளாஸை எப்படி டிஃபைன் பண்ணணும் பைத்தானில் அப்படிங்கிறதுக்கு தான் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். தென் ஹவு டு கிரியேட் த ஆப்ஜெக்ட். டிஃபைன் பண்ண கிளாஸை டேரெக்டாக வி cannot யூஸ் வித்தின் த ப்ரோக்ராம். அப்போ அதுக்கு நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது என்னது? ஆப்ஜெக்ட் இன்வோகேஷன்ஸ். தட் இஸ் S1 தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட். S1 என்ன டைப்பில் இருக்குது? ஸ்டூடெண்ட் டைப்பில் இருக்குது. ஸோ கிரியேட்டிங் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இந்த ஃபார்மேட் ஆஃப் S1ங்கிற நேம். தென் இதை கால் பண்ணுறப்ப அதில் இருக்கிற மெத்தட்ஸை கால் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு யூஸ் இட் அஸ் த S1. தென் கம்பல்சரி லிங்க் வித், அதுக்கு தான் அதனுடைய ஃபஸ்ட்டு அதனுடைய இண்டிகேட்டர் சொன்னேன். லிங்க்குக்கு கண்டிப்பாக என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும்? டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். தென் டாக்குங்கிற மெத்தடை இங்கே கால் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக S1ல் இருக்கிற டாக் அப்படிங்கிற இண்டிகேஷன்ஸ் கொடுக்குறப்போ control will be transferred to where is S1. First S1 is the, it is not a ordinary variable, it is a class ஓட instance variable அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணும். Then the control will be transferred to where is the student அப்படிங்கிறதுக்கு போகும். இங்கே we have to given us the initial value கொடுத்துருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக V.H.N.S.N. 20 900 for corresponding variablesக்கு வேல்யூ ஸ்டோர் ஆகும். Then we have to access the method எந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கோம்? டாக்குங்கிற மெத்தடை கொடுத்துருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக controlling will be transferred to where is talk. டாக்குங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ இங்கே ஜஸ்ட் we have to display the values. Then the output is the hi, I am Vishnu, my age is 20, my marks are போட்டு அந்த மார்க்ஸோட வேல்யூஸ் வந்துடும். ஸோ இங்கே நம்ம டிஃபரன்ஷியேஷன் அப்படிங்கிறது மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜை நம்ம யூஸ் பண்ணுறத விட இங்கே யூஸ் பண்ண வேண்டியது மெயினாக கன்ஸ்ட்ரக்டாருக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்ட் init, that is define init அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணோம். தென் செல்ஃப் வேரியபிள் மஸ்ட் பி யூஸ்டு. செல்ஃப்ங்கிறது இட் கண்டெய்ன்ஸ் ஆல் த டேட்டா மெம்பர்ஸை ஒரே நேமில் நம்ம டினோட் பண்ணிடலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபுங்கிற வேரியபிள்ஸ் மூலமாக இண்டிகேட் பண்ணலாம். அப்போ அந்த செல்ஃபுங்கிற கீவேர்டை கம்பல்சரி நம்மளோட இனிட்டுக்கு பாஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ நீங்கள் மெத்தட்ஸில் ஆர்குமெண்ட்டாக எதை பாஸ் பண்ணாலும் மஸ்ட் பி ஃபஸ்ட்டு என்ன தான் இருக்கணும்? செல்ஃபுங்கிற கீவேர்டு தான் இருக்கணும். அதுக்கு அடுத்து தான் கமா கொடுத்து நீங்கள் மற்ற வேல்யூஸ் ஏதாவது பாஸ் பண்ணணும்னா பாஸ் பண்ணிக்கலாம், ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறப்போ. ஆனால் ஃபஸ்ட்டு வேல்யூ இன் பைத்தான் மெத்தட்ஸ்க்கு நம்ம பாஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் தான் பாஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டுடேஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் வி ஹாவ் டு கன்சிடர் அபவுட் த டைப் ஆஃப் வேரியபிள்ஸ். இதில் என்னென்ன டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் த்ரூ தட் கிளாஸ் மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.